ஒரு காடுனா சிங்கம், புலி, சிறுத்தை வேட்டைக்கு போகும், மான் தப்பிக்க பார்க்கும். ஆனா அதுக்குள்ள சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா இந்த காட்டுல யாரு எப்போ எங்க விடியல பார்க்க போறான்றது முடிவு பண்றது இயற்கை இல்ல, நான். பயமா இருக்குல்ல, பதறுதுல, அதே தான் எனக்கும். இந்த ஃபேமஸான லைன் எல்சியூ யூனிவர்ஸ்ல இருக்கிற விக்ரம் படத்தோட ஃபேமஸான டைலாக்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா இது அல்லு அர்ஜுன் 23 கனெக்ட் ஆகுதுல, கனெக்ட் ஆகல, நானே சம்மந்தப்படுத்திக்கிட்டேன். கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன விஷயத்தை ட்ரை பண்ணேன். ஸோ கனெக்ட் பண்ணணும்னா எப்படி வேணா, என்னத்தை வேணா, எதை வேணா கனெக்ட் பண்ண முடியும். பட் நான் கனெக்ட் பண்ண, அவ்வளோதான், கனெக்ட் எல்லாம் ஆகல. யாராவது அல்லு அர்ஜுன் படம் எல்சிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு, சிங்கம், புலி, சிறுத்தை, கழுகுலாம் காமிக்கிறாங்கன்னு சொன்னா, சாமி சாமி போதும், பொறுமை, போற போக்கில் ஒரு காட்டி விட்டுட்டு போயிடாதீங்க. இப்பதான் போகிக்கு தீய லைட்டா கொளுத்திருக்காங்க, அது எதுவும் பண்ணி விட்டுறாதீங்கன்னு டேரிங்கா யோசிச்சு வச்சுக்கோங்க. டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படி யோசிக்காதீங்கன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு காட்டுக்குள்ள ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு போனாலே கண்டிப்பா சிங்கம், ஐனா, நரி, கழுகு இதெல்லாம் இல்லாம ஒரு வீடியோவை காட்டுக்குள்ள டிசைன் பண்ணவே முடியாது. இல்ல இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி காமிச்சிட்டோம், எல்சியூல காமிச்சிட்டோம். இப்போ இதை தவிர்த்து புதுசா காமிக்கணும்னா அழிஞ்சு போன டைனோசர், பாம்பு அதெல்லாம் தான் காமிக்கணும். அது சினிமாட்டிக்கா அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்காது. பாம்பை காமிச்சா கூட லியோல பார்த்துட்டோம்ட்டு திரும்ப ஏதாச்சும் ஒரு தியரி தான் கிளம்பும். ஸோ எல்லாத்தையுமே எல்சியூ பார்வை கண்ணோட்டம்ல தான் பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இது ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட் மாதிரி தான் எனக்கும் தெரியுது, அதை தான் ப்ரிஃபரும் பண்ணுவாங்க. ஸோ எல்சியூ பத்தின ஐடியா ஏதாவது இருக்கு, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பேசலாம், யோசிக்கலாம்னு இருந்தா இப்பவே அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை அப்படியே ஆஃப் பண்ணிருங்க. தலைவர் 173 அல்லு அர்ஜுன் 22 எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே ரெட் டோன்ல, காமிக் ஸ்டைல்ல, மியூசிக்கோட அட்டகாசமா பிரசன்ட் பண்ணிட்டு வராங்க. அதுவே ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் ஃபேவரட் ஹீரோக்கு ரீக்ரியேட் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்னால தலைவர் 173 மியூசிக்ல இருந்து வெளியே வர முடியல, மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. என்ன லைன்ஸ், என்ன வார்த்தைகள், ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி புது புது வார்த்தைகள்ல கோர்த்து பவர் ஏத்திட்டே இருக்காங்க. நீ வரவே கலவரமே, விரல் சொட்டுக்கு நாதிர்வல்ல புயல் வருமே, பா சூப்பரா இருந்ததுப்பா. டெய்லி ஒரு வாட்டியாச்சும் கேட்டுறேன், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பயங்கர சூப்பரா இருக்கு அந்த லைன்ஸ் எல்லாம். ஹிப்ஹாப் தமிழ் அண்ணன் இருக்காருல்ல, அவர் தான் வோக்கல் கொடுத்ததா ஒரு ஆர்டிகல் நியூஸ்ல படிச்சேன். அதை படிச்சுட்டு அப்புறம் அந்த வீடியோல போய் அந்த டியூனை கேட்டா, ஒருவேளை அவர் தான் பாடினாரோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. உண்மையிலே அவர் தான் பாடினாராங்க? யாருக்காச்சும் கன்ஃபார்மா தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, அது அப்புறமா பேசுவோம். அல்லு அர்ஜுன் 23 இங்க வருவோம். போகி அன்னைக்கு எல்லாரும் நெருப்புல கொளுத்துறப்போ நெருப்பியை கொளுத்தி போட்ட மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். வீடியோ ரொம்ப கிரியேட்டிவா, சூப்பரான எனர்ஜெட்டிக்கான மியூசிக்ல, ரொம்ப ஷார்ட்டா இருந்தாலும் பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா சூப்பரா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஸ்டில் எப்பயுமே லோக்கியை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும்ல. இதுக்கு முன்னாடி வந்த விக்ரமா இருக்கட்டும், லியோ, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஹீரோவையோ கொண்டு வந்து அதுக்குள்ள ஒரு கான்செப்டும் வச்சு ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டைல்ல பிரசன்ட் பண்ணி அந்த டைட்டில் கார்டு வரும்போது வாவுன்ற மாதிரி இருக்கும். பட் இங்க இன்னும் டைட்டில் கார்டு வரல, ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு போட்ட எஃபோர்ட்ஸா தான் தெரியுது. கண்டிப்பா அந்த ரெண்டு படங்கள்ல என்ன மாதிரி ஒரு பேங்கரான இன்ட்ரோவை கொடுத்தாரோ வித் மூவி டைட்டில், அதே மாதிரி அல்லு அர்ஜுன் வச்சு கண்டிப்பா ஒரு வீடியோ வரும்னு எதிர்பார்க்கலாம். வரணும், கண்டிப்பா வரணும். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள சூரியன் அஸ்தமனம் ஆகிற அந்த டைம்ல தான் சில விஷயங்கள் ஆரம்பிக்குது. யாரெல்லாம் இந்த இருட்டுல பதுங்கணும், யாரெல்லாம் இந்த இருட்டுல பதுங்கினவங்களை நோக்கி பாயணும்னு ஒரு கான்செப்டா ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் மேல இருந்து ஒரு கழுகு ரத்த வெள்ளம் மாதிரி, அந்த வாட்டர் வந்து ரெட் டோன்ல ரத்த மாதிரி தான் தெரியுது, பட் ரத்தம் கிடையாது சொல்ற அந்த தீம் ஒரு மூட செட் பண்ணுது. என்னதான் பதுங்கி ஓடினாலும், பாஞ்சி அடிச்சாலும், பறந்து போனாலும் அந்த காட்டுக்கு எப்பயுமே ஒரு ராஜா, கிங் ஆஃப் த ஜங்கிள், லயனை தான் சொல்லுவாங்க. ஸோ அதனோட கர்ஜனையில எல்லாரும் அடங்கி தான் போகணும்ன்ற மாதிரி ரொம்ப கொஞ்சம் அந்த இயற்கையோட கான்செப்டை மிக்ஸ் பண்ணி அழகா இன்ட்ரோவா பண்ணியிருந்தாங்க. அண்ட் கரெக்டா அந்த இடத்துல தான் டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட டைட்டில் கார்டையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி வேணா எடுத்துக்கலாம், ரொம்ப கோயின்சிடென்ஸாகவும் பார்த்தாவும் நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் 3 மாசமா அவருக்கு என்ன மாதிரி ட்ரோல் ஹிட் அண்ட் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் சோஷியல் மீடியால கிடைச்சதுன்னு சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு டைம் வந்துருச்சு, இருங்கப்பா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு மாசா எலிவேட் பண்ற மாதிரி அந்த டைட்டில் கார்டு பிளேஸ் மட்டும் தெரிஞ்சுது. நான் ஓப்பனா ஆனஸ்டா சொல்லிடுறேன், அந்த ட்ரோல் எல்லாம் பார்த்து அப்படியே ரகசியமா சிரிச்சுட்டு தான் இருந்தேன். பட் நானும் வாங்கினேன்ல, கூலி பார்த்துட்டு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு கொஞ்சம் அடி வாங்கினேன். பட் இருந்தாலும் இப்போ அந்த லோகேஷ் கனகராஜ் அந்த சிங்கத்தோட அந்த டைட்டில் பிளேஸ்மெண்ட்டை பார்க்கறதா இருக்கட்டும், திரும்ப ஒரு கம்பேக் பயங்கரமா கொடுத்தா எந்திரிச்சு நின்று கை தட்டவும் நான் செய்வேன். அந்த அளவுக்கு எது பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்ணணும். ஐ ஹோப் இந்த கர்ஜனை வந்து கோலிவுட் மட்டும் இல்ல, டோலிவுட் வரைக்கும், ஏன் அதையும் தாண்டி சூப்பரா இந்த படம் ரிசீவ் ஆகணும், கண்டிப்பா பந்தி அடிக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன், விஷ் பண்றேன். ஸோ அதே மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுறேன். சில பேர் இது இரும்பு கை மாயாவியோட புது வெர்ஷன், கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி ஆல்ரெடி லீக் ஆன சீன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி புதுசா ரீரைட் பண்ணி, ஆனா மோஸ்டா அதோட படத்தோட ஒன்லைனர் இரும்பு கை மாயாவியை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும்ன்ற மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நெக்லெக்ட் பண்ணவும் முடியாது, 50-50 இருக்கலாம். பிகாஸ் சூப்பர் ஹீரோ என்னைக்குமே ஒரு பேன் இந்தியா சப்ஜெக்ட். பட் அதே தான் இதுல எடுத்திருப்பாங்கன்னு டக்குனு நம்பிட முடியாது. அதான் 50-50 சொன்னேன். டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரட்டும், ஓரளவுக்கு நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். பட் இப்போதைக்கு அந்த டிபிக்கலான ஒரு
அர்பன் கிரைம் த்ரில்லர் அந்த டவுன்ல நடக்கிற மாதிரி ஏஸ்தட்டிக்கா எதுவும் காமிக்காம இப்போ என்னதான் மாடர்ன் வெஸ்டர்ன் டோன்ல காட்டுக்குள்ள வித்தியாசமான ஒரு அனிமேஷன் வீடியோ நிஜமா யார் பண்ணாங்கன்னு தெரியல, பட் சூப்பரா இருந்தது. ஆனாலும் அந்த மொத்த வீடியோவையுமே பயங்கரமா நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிவேட் பண்றது மியூசிக் தான். அண்ட் திரும்பவும் ஐசன்பர்க் அண்ட் இந்த வாட்டி இன்னொரு பிரேக்கிங் பேட் கேஸ்டையும் எக்டார் நினைக்கிறேன், எக்டார் ஃபுல் கேஸ்ட் நேம் தெரியல, பட் அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அந்த பிரேக்கிங் பேட் டோனை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று மென்ஷன் பண்ணியே ஆகணும், இந்த அனிருத் எப்போ ஒரு மியூசிக்கை போட்டாலும் அந்த இடத்துல கிளாசிக்கலை மிக்ஸ் பண்ணும்போது அந்த கிளாசிக்கல்ல இருக்கிற கிளாஸ் இருக்குல்ல அதில் சிஎல் அப்படியே தூக்கிட்டு எம்மா இன்சர்ட் பண்ணிடுறாரு. மாசா மாறிடுது. என்னடா கலந்து பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, அப்படிதாங்க இருக்கு. ஒரு கிளாசிக்கல் மியூசிக் எப்படி எடுத்துட்டு வந்து ஒரு பிஜிஎமோட பிளெண்ட் பண்ணி அதை மாசா மாத்துறாரு. அந்த டாக்டர்லயுமே அந்த ட்ரெய்லர்ல லாஸ்ட் அந்த கட்டு அந்த விஷயம் ரொம்ப சூப்பரா அந்த டைம்ல வைரலா ஒர்க் அவுட் ஆச்சு. இங்க அந்த கரெக்டா அல்லு அர்ஜுன் அந்த கண்ணை ஓபன் பண்ற அந்த ஃப்ரேம்ல அந்த கிளாசிக்கல் விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. செம்ம மாசா இருந்தது. அண்ட் அந்த காப்பு இன்னுமே ஹீரோக்கான கேரக்டரைசேஷனா மெருகேத்துது. ஜிவிஎம் சாருக்கு அப்புறம் லோகேஷ் அவரோட கதைகள்ல வர ஹீரோக்கும் பிரசன்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ரொம்ப அழகா கண்டினியூ பண்ணிட்டு போறாரு. இன்னைக்கு என்ன நாள் தெரியும்ல, ஜான் 17 காணும் பொங்கல். எல்லாரும் லீவ்ல ஜாலியா இருந்தாலும் நிறைய பேர் காசு கேட்கறது ஒரு கிஃப்ட் கேட்கறது ஃபார்மாலிட்டியா இருக்கும். ஸோ இங்க என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. டிஜிட்டலா நான் கேட்கறேன். பார்க்குற எல்லாரும் மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டெஃபினட்டா நிறைய கண்டென்ட்ஸ் வரும். அண்ட் இன்னொன்னு டிமாண்டி காலனி வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு புரியுது. பட் நான் லீவுக்கு ரொம்ப நாள் அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கேன். என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பேக்கப்ல இருக்கிற டொக்கு லேப்டாப் வச்சு தான் இந்த வீடியோ கூட நான் ரெடி பண்ணணும். ஸோ நான் ஒரு நல்ல ஒர்க் ஸ்டேஷனுக்கு வந்த அப்புறமா நான் கண்டிப்பா அந்த வீடியோவா ஃபாஸ்டா நல்ல பெஸ்ட் வேல பிரசென்ட் பண்ண ட்ரை பண்றேன். இந்த படம் எல்சியூவா இல்லையான்னு ரிலீஸ் வரைக்கும் தெரியாது. ஆனா பென்ஸ் அஃபீஷியலா எல்சியூன்னு சொல்லி தான் அனௌன்ஸே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்டர் ரவி மோகன் சார் தான் அந்த படத்தோட வில்லன்னு சொல்றாங்க. நான் இன்னொரு படத்திலையும் வில்லனா நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னது பென்ஸா தான் இருக்குமோன்னு ஒரு ரூமர்ஸ் இன்னமும் போயிட்டு இருக்கு. ஆனா கைதிக்கு முன்னாடியா இருக்க வாய்ப்பு இல்ல. கைதிக்கும் விக்ரம்க்கும் நடுவில் நடக்கிற ஸ்டோரியா இல்லைன்னா விக்ரம்க்கும் லியோக்கும் நடுவில் இருக்கிற டைம் லைன்ல இந்த பென்ஸ் ஃபிட் ஆகுதானே இன்னமும் கன்ஃபார்ம் பண்ணப்படல. பட் விக்ரம்க்கும் லியோக்கும் நடுவுலன்ற மாதிரி தான் சில டாக்ஸ் இருக்கு. பென்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். டைம் இருந்தா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை செக் பண்ணி பாருங்க. அண்ட் அந்த டைம்ல நிறைய பேர் நம்ம இன்ஸ்டாகிராம் வரைக்கும் பென்ஸ் என்ன மாதிரி இருக்கலாம்னு உங்க தேரியை இன்பாக்ஸ் பண்ணீங்க. எல்லாமே சூப்பரா இருந்தது. சில விஷயங்களை இன்னும் நான் சொல்லல, கரெக்டான டைம்ல வரட்டும். பென்ஸ் பத்தின அப்டேட்ஸ் வரட்டும். உங்க தியரிஸ் எல்லாமே அந்த வீடியோல சேர்த்து வச்சு ஒரு வீடியோவா கண்டிப்பா பண்றேன். இன்னும் ஏதாச்சும் உங்ககிட்ட சில தாட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியால கன்வே பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இல்லனா மேல யூசர் நேம் போறோம், மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கண்டிப்பா சொல்லுங்க. கோலிவுட்ல மிகப்பெரிய அப்டேட்டா மரகத நாணயம் 2 அண்ட் ஆக்டர் தனுஷோட கரை பார்ட் 2ல முக்கியமா அந்த மரகத நாணயம் எப்படி இங்க சேர்ந்துச்சு, அதோட உரிமையாளர் யார், அதை பத்தின கதை, அந்த லாரியில வெறும் லாரி துரத்திட்டு வருதுல அதை ஓட்டுறவரு உண்மையிலே யாரு, அதை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் காமிக்கப்படும்ன்ற மாதிரி அந்த ப்ரோமோ பாக்குறப்ப தெரியுது. இது நானே தான் சொல்றேன், படம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா கரையை பார்க்கும்போது கான்ஃபிடென்ட்டா சில விஷயங்கள் எனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது. பட் நான் எதுவும் வார்த்தை விட விரும்பல. இன்னும் டீசர் ட்ரெய்லர்லாம் வரட்டும், அதெல்லாம் பார்த்த அப்புறமா நான் இன்னும் கான்ஃபிடென்ட் ஆன அப்புறமா சொல்றேன். இல்லைன்னா இப்பவே வார்த்தையை விட்டு அப்புறமா என்னென்னமோ சொன்னியப்பா இப்படி வந்துருச்சுன்னு நான் அந்த டாக்குக்குள்ள மாட்ட விரும்பல. ஸோ வரட்டும், அப்டேட்ஸ் வரட்டும். பட் எனக்கு என்னமோ கான்ஃபிடென்ட்டா நிச்சயமா சொல்றேன், எந்த ஆஸ்பெக்ட்லயும் இந்த படம் மிஸ் ஆகாதுன்னு உள் மனசு சொல்லுது. ஸோ பார்க்கலாம், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்ல மீட் பண்ணுவோம். அண்ட் இன்னொன்று, பொங்கலுக்கு நல்லா ஜாலியாக இதை பற்றி யோசிக்காம ஃபேமிலியாக குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரிட்டன் ஹோம் லீவெல்லாம் முடிஞ்சு ஹோம் டவுன்ல இருந்து கிளம்பி இங்கே வரப்போ பார்த்து பத்திரமா செட்டில் ஆகுங்க. சீக்கிரம் வர வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியாக சேஃபா ஹாப்பியாக இருங்க. பாய் மாமே. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை விட்டார்னு விட்டியாடா ஒரு பீலா.